அனிருத் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் நல்ல பயங்கரமாக தான் கொடுக்குறாரு. ரஜினி சாருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வருங்கல்ல. இருந்தாலும் அவரை என்ன சொல்றது, ரஜினி சார் வளர்த்த ஒரு பையன் மாதிரி தானே. அது எப்பவுமே ரஜினி சார் படம் வந்தாலே போகிறோம், அது வந்து அட்டகாசமாக இருக்கும். அனிருத் அவர்களிருந்து மிகப்பெரிய லெவலில். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு வந்து பெருசாக ப்ரொமோஷனே பண்ண தேவையில்லை. ஹிந்தியில் சாய்ரான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் 300 கோடி மேலே கலெக்ட் பண்ணுது. அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரொமோஷன் என்பது என்னன்னா, நீங்க போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது ப்ரொமோஷன் கிடையாது. நீங்க போயிட்டு ஒரு ஈவெண்ட் பண்றது ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் என்பது உங்க படத்துடைய ஒவ்வொரு விஷயம் தான் ப்ரொமோஷன். ஒரு கிளிம்ஸ் கேன் சேஞ்ச் த ஹோல் லுக் ஆஃப் த ஃபிலிம். பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன், இந்த ஒரு கிளாஷ் எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்பெக்டட் கிளாஷ்ன்றதை விட கிளாஷ் கண்டிப்பா இருக்கு. ஓகே அதில் டவுட்டே இல்லை. என்ன காரணம்னா, இப்போ வந்து இந்த கிளாஷை தவிர்க்கவே முடியாது. இந்த பொங்கலுக்கு வந்து தான் ஆகணும், இந்த படமும் வந்து தான் ஆகணும். இப்போ அதாவது 500 கோடி பண்ணது வச்சுங்களேன். அந்த பீரியட்ல 70% அந்த படத்துக்கு போகும், 30% இந்த படம். விஜய் சாருடைய கடைசி படம் இண்டஸ்ட்ரிட்டா மாறாத அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரிட்டா மாறணும் அப்படின்னா வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரணேஷ். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். அண்ட் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வந்து பல நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது அடுத்து வரப்போகிற கூலி பற்றி தான். கூலி பொறுத்த வரைக்கும் அந்த பவர் ஹவுஸ் சாங் வெளியாச்சு. படங்களுடைய பாடல்கள் எல்லாமே பெரிய சக்ஸஸாக இருந்தாலும் அனிருத் அவர்கள் ரஜினி சாருக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் கம்போஸ் பண்ணும்போது மட்டும் வேற வைப்ல வந்துருது. எதனால இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அனிருத் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் நல்ல பயங்கரமாக தான் கொடுக்குறாரு. ரஜினி சாருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வருங்கல்ல. இருந்தாலும் அவரை என்ன சொல்றது, ரஜினி சார் வளர்த்த ஒரு பையன் மாதிரி தானே. சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகின வியந்த ஒரு மனிதர். அவரை பற்றி வரும்போது இவருக்கு உள்ளுணர்வா ஒன்று வரும்ல. மீதி பேர்லாம் அவருக்கு ஒரு நடிகர்களாக இருப்பாங்க. இவருக்கு வந்து தன்னை வளர்த்த, அதாவது தன் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறவருக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு படைப்புமே. அவரோட ஒரு சாங்குமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு லாஸ்ட் படத்துலேருந்தே நீங்கள் முன்னாடி படத்துல பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, அது எப்பவுமே ரஜினி சார் படம் வந்தாலே போகிறோம், அது வந்து அட்டகாசமாக இருக்கும் அனிருத் அவர்கிட்ட இருந்து. அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து எல்லா பாடல்களும் ஹிட் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பவர் ஹவுஸ் பாட்டும் ஹிட் ஆகிருக்கு பயங்கரமாக. கண்டிப்பாக அந்த கூலி படத்துடைய பாடல்கள் எல்லாமே இந்த படத்துக்கு எந்த அளவு வலு சேர்த்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய லெவலில். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு வந்து பெருசாக ப்ரொமோஷனே பண்ண தேவையில்லை. அவங்க நேராக வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் நடத்திட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாலே போகிறோம். ஒரு இன்டர்வியூ பாருங்க, ஒரே ஒரு இன்டர்வியூ வந்து 1-2 இன்டர்வியூ வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் கொடுக்குறாரு, அதோட முடிஞ்சிடும். அது பிறகு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் நடக்கும். அதாவது நான் சொல்றது ஆடியோ லான்ச் ஒன்று நடக்கும், அதோட முடிஞ்சிடுச்சு. அதுதான் ப்ரொமோஷனு. இதுவே போகிறோம். ஏன்னா நான் வந்து ஒரு உதாரணமாக வந்து பல பேர்கிட்ட இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹிந்தியில் சாய்ரான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் 300 கோடி மேலே கலெக்ட் பண்ணுது. அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கல, ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்கல. அவங்க 2 பேருமே அறிமுக நாயகர்கள். ஆனால் எங்கேயுமே அவங்க வந்து ப்ரொமோஷனே பண்ணல. அவங்க பண்ண ப்ரொமோஷன் என்ன தெரியுமா? படத்தினுடைய ட்ரெய்லர், டீசர் அண்ட் பாடல்கள். இந்த 5மே மாபெரும் பிளாக் பஸ்டர். பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. உலகெங்கும் வந்து அந்த பாடல்கள் கேட்காத ஊரே இல்லை மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ட்ரெய்லர் வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறிச்சு. போகிறோம், அவ்வளோதான். யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் என்னன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் புதுமுகங்கள். இவங்களை கொண்டு போய் நம்ம எல்லா ஊருக்கும் கொண்டு போய் லட்சக்கணக்கில் போய் ப்ரொமோஷன் பண்ணி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணனா கூட்டத்துக்கே செலவு பண்ணணும். அப்புறம் ப்ரெஸ்ஸை வர வைக்கிறதே செலவு பண்ணணும். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாடல்கள் வந்து தன்னோட வேலையை பண்ணுது, பெரிய லெவலில் ரீச் கொடுத்துருக்கு. போகிற நம்ம ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாய்ரா படத்தினுடைய டீம் வந்து அப்படியே சைலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு யஷ்ராஜ் ஃபிலிம்ஸுடைய ஓனர் ஆதித்ய சோப்ரா. முடிஞ்சிருச்சு. படம் வெளிவந்தோடனே எல்லாரும் அப்படியே மூக்கு மேலே வெளில வச்சு பார்க்குறாங்க. என்னடா இது, ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாமல் முதல் நாள் 24 கோடி கலெக்ஷனு, அடுத்த நாள் 25 கோடி, 3வது நாள் 35 கோடி. ஓகேங்களா? இப்போ இந்த படம் வந்து 300 கோடி தாண்ட போகுது. எல்லாருமே பார்த்து வியக்கிறது. அப்போ ப்ரொமோஷன் என்பது என்னன்னா, நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் போயிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணுறது ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் என்பது உங்கள் படத்துடைய ஒவ்வொரு விஷயம் தான் ப்ரொமோஷன். நீங்கள் கொடுக்குற டைட்டிலு, ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, கிளிம்ஸு, ஓகே, ட்ரெய்லர் எல்லாம் சேர்ந்து தான். இப்போ கருப்புன்ற படத்துக்கு அவங்க எத்தனை ப்ரொமோஷன், எத்தனை இவெண்ட் பண்ணாங்க? எடுத்தோடனே இப்போ வந்து கிளிம்ஸ் தான் விட்றாங்க. ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ ப்ரொமோஷன் விட்டாங்க பாருங்க. இப்போ பத்திக்கிச்சு. கருப்புன்றது மிகப்பெரிய படமா எல்லாரும் எதிர்பார்ப்புல ஒரு படமா வாழதா இல்லையா? ஒரு கிளிம்ஸ் கேன் சேஞ்ச் த ஹோல் லுக் ஆஃப் த ஃபிலிம். அதை தான் வந்து சாய்ரா படக்குழு பண்ணாங்க. சாய்ரா படக்குழு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி, ஆல் இண்டியா லெவலில் வெற்றி. இல்லைனா இந்தி சினிமாவில் என்ன நடக்கும்னா, அந்த டீம் போயிட்டு ஊராக போயிட்டு வருவாங்க. ஊருன்னா ஒரு ஊர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 ஊர்கள், 20 ஸ்டேட்டுக்கு போகணும். அந்தந்த ஊர்களுக்கு போயிட்டு அந்த டீம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், இந்த படத்தில் அறிமுகம் வராங்க. டேரக்டர் பேசுவார். ஏன்னா டேரக்டருக்கு 3 வெற்றி படம் இருக்குது, அவர் பேசலாம். ஆனால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுறாரு. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ரிஸ்க்கு, படத்துக்கு யாருமே ப்ரொமோஷன் இல்லை, இன்டர்வியூ பண்ணல, பஸ் ஒன்று கிரியேட் பண்ணலன்னா பாடல்கள் பஸ்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது.
அந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறுது. கூலி படத்துக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூலி படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். ஓவர்சீஸில் ஓப்பனிங் ஆரம்பிச்சிருச்சு. புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவில் ஓப்பன் ஆயிடுச்சு. அமெரிக்கா புக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக போயிட்டு இருக்கு புக்கிங்கு. எத்தனை நாள் முன்னாடி 25 நாள் முன்னாடியே புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய டாட்டர் சொல்கிறாங்க, அப்பா நான் வந்து பயங்கரமாக ஹாட் கேக் மாதிரி டிக்கெட் வித்துட்டு நாங்கள் உடனே டிக்கெட் பண்ணிட்டோம். என் 2 டாட்டர்ஸும் அவங்களுடைய ஃபேமிலியோட படம் பார்க்குறாங்க. $30 நம்ம ஊரில் $2,500 டிக்கெட்டு. அந்த டிக்கெட் உடனே அந்த ஷோ ஸ்பெசிஃபிக் ஷோ வேணும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வேணும், அதுவும் அந்த தேட்டரில் வேணும்னு வரும்போது டிக்கெட் கிடைக்கல. அப்படியே எப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. ஸோ 25 நாள் முன்னாடி இவ்வளோ பெரிய பரபரப்பு வந்து அமெரிக்காவில் இருக்குன்னா இங்கே வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ கூலி பொறுத்தவரையும் அந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பு வந்துடுச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு புக்கிங் இருக்குது. அங்கே ஈவெண்ட் பண்ணாங்களா, அமெரிக்கா வந்தாங்களா டீமு? இல்லை, எதுவுமே கிடையாது. அவங்க இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. அதுதான் சிம்பிளாக சூப்பராக படத்தினுடைய ஒவ்வொரு ப்ரொமோஷனும் அழகாக இருக்குது. நான் சொல்கிற ப்ரொமோஷன்ன்றது அவங்க கொடுக்குற ஒரு மோனிகா சாங் வந்து எல்லாரையும் ரீல் பண்ண வச்சுடுச்சு. ஆமாம். ஸோ ஒன்றும் அதனுடைய வேலையை நல்லா பண்ணிட்டு தான் இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் வந்திருக்கா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஆனால் இப்போது நம்ம வந்து பல நாள் ப்ரொமோஷன் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தா அமீர் கான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இதில் வந்து கூலி பற்றி பேசிட்டாரு. தட் வென்ட் வேர்ல்டு வைட். அங்கே ஹிந்தியில் எல்லாருமே செட். எந்த அளவுனா அங்கே நிறையா மீம் பேஜஸ்லலாம் பார்க்கும்போது வார் 2 கூலியான்னு வரும்போது எவ்ரிபடி சப்போர்ட்ஸ் கூலி பிகாஸ் தேர் இஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. அமீர் கானும் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதே இது இந்த சைட் தெலுங்கு சைட் பார்க்கும்போது குபேரா டைமில் நாகார்ஜுனா அவர்கள் கூலி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்டானிஷிங் ஃபிலிமாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது அந்த மாதிரி அவர் சொல்லவும் எவ்ரிபடி வென் கிரேசி அங்கேயும். இப்போ தமிழுக்கு வரும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ ஒரு மேசிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 3 ஏரியா இதுவே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் கேஸ்ட் பேசினாங்க அப்படின்னா டோட்டல் இண்டஸ்ட்ரி கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது வேண்டாம், தேவையே இல்லை. படத்துக்கு வந்து இனிமே வந்து படம் தான் பேசணும். ஓகே, படத்தினுடைய எல்லாம் பேசியாச்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ட்ரெய்லர் வருது. அந்த ட்ரெய்லர் பெருசாக பேசும். படம் 14ஆம் தேதி வரும்போது அது பிறகு படம் பேசும். அதனால் ஒரு ப்ரொமோஷன்றது இதுதான் ஒரு ப்ரொமோஷன் அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு யஷ்ராஜ் ஸ்டுடியோஸ் என்ன சொல்கிறாங்க, இதுதான் ப்ரொமோஷன் நீங்கள் நினைக்கிறது கிடையாது. ஒரு படத்தினுடைய பாடல்களும் ப்ரொமோஷனாக மாறலாம், ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரும் ப்ரொமோஷனாக மாறலாம். அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் அப்படி பிரேக் த்ரூவாக மாறணும். சாதாரணமான பாட்டாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. சாதாரணமான பாட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, 1 மோர் சிங்கிள் 1 மோர் டபுள், இதெல்லாம் ஒர்க் ஆகாது. எது ஒர்க் ஆகும்னா நீங்கள் கொடுக்குற ஒன்று வைரல் ஆகணும். எல்லாருமே அதை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும், எல்லாருமே அந்த பாட்டை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் கொடுக்குற ட்ரெய்லர் வந்து உலகமே பார்த்து வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதுவாக பண்ணிட்டீங்கன்னா எந்த விஷயம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படத்தை ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மேலே இருக்கிற பிலீஃப் கிட்டத்தட்ட அவர் மேலே எல்லா இண்டஸ்ட்ரியுமே தே ஆர் ஹேவிங் அன் ஐ ஆன் ஹிம். எப்படி இவர் படம் பண்ணுவார், அடுத்த படம் என்ன பண்ண போகிறாருங்கிறது. ஸோ இந்த மனுஷன் கிரியேட் பண்ண ஒரு ஆரா இருக்குல்ல, அதை பற்றி இன்னைக்கு இந்த படத்தை வந்து அவர் வந்து செதுக்கி இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா டைம் எடுத்து ரிலீஸ் டேட்டை வந்து ப்ரெஷர் இல்லாமல் அழகாக பிளான் பண்ணி அந்த படத்தை வந்து முதல்லே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா வெதர் ஹாலிவுட் ரிப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, இப்போ வந்திருக்க சமீபத்தில் மீடியாவுக்கும் சரி, அழகாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அதாவது இந்த படத்தை நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சு நான் பர்ஃபெக்டாக நான் பார்த்துட்டேன், படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த படம் நல்லா ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள். ஸோ அந்த அவராக தான் அவர், அதாவது பேலன்ஸ்டாக பேசுகிறாரு. எங்கேயுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசலை, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே சொல்லலை. அதாவது தன் வாழ்க்கையை வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து நண்பர்களுக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்துட்டு எப்படி ஒரு படைப்பை நான் உருவாக்குறதை பற்றி ரொம்ப ஆனஸ்ட்டாக பேசுகிறாரு. அவருடைய அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த எளிமை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதோட்டு கண்டிப்பாக அவருடைய படம் வந்து அதே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் எல்லாரும் இருப்பாங்க. கண்டிப்பாக. அண்ட் ரஜினி சார் ஹீ இஸ் என்டரிங் இன்டு 50 years. அதாவது ஸ்டேஜில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தர் வந்து என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறதா இருக்கட்டும், இத்தனை விஷயங்களை பண்ணுறாருல. ஹவு டு யூ see this 50 years? இல்லை, அவருடைய 50 years பற்றி நான் பல இன்டர்வியூவில் பேசிட்டேன். அந்த 50 years வந்து ஒரு ஐகானிக்கான வருஷம். தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்ண ஒரு 50 வருடங்களாக நான் பார்க்குறேன். ஓகே, தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன், வணிக ரீதியில் பெரிய கான்ட்ரிபியூஷன், படைப்பு ரீதியாக பல கான்ட்ரிபியூஷன், சினிமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதில் ஒரு கான்ட்ரிபியூஷன், அவருக்கும் கமல் சாருக்கும் இருக்கிற அந்த நட்பு ரீதியாக ஒரு கான்ட்ரிபியூஷன். அதாவது உலகத்துக்கே ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு நட்பு இருக்குது. 2 பேரும் அவ்வளோ அன்பாக அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்காங்கல்ல. இது எல்லாமே சேர்ந்து வந்து ஈஸ் அ ஐகான் அண்ட் ஈஸ் அ பெஞ்ச் மார்க். இந்தியா எல்லா விருதும் வாங்கிட்டு ஒன்னே ஒன்று தான் பெட்டி வச்சிருக்காரு, பாரத ரத்னா மட்டும்தான். அப்படி எல்லா விருதுகளும் வாங்கின ஒரு மனிதரா யாருமே வாங்கினதில்லை. ஓகே, இத்தனை விருதுகள், இத்தனை என்ன அங்கீகாரங்கள், இத்தனை ஒரு பிரம்மாண்டமான படைப்புகள் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறது. 50 வருடம் கடந்த பிறகும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும் இந்த மாதிரி வரத்துக்கு. ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் வரணும்னா ஒருத்தர் பிறந்து தான் வரணும், அவ்வளோ பெரிய பிளெஸிங்கோடு வரணும். ரஜினி சாருக்கு எவ்வளோ பிளெஸிங் இருந்ததோ அவ்வளோ பிளெஸிங்கோடு வந்தால் தான் அவரை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை 80 வருடம்னா 25 வருடத்தில் ஆரம்பிக்கிற சூப்பர் ஸ்டார்டம் 75 வருஷம் வரும்போதும் இருக்குன்னா எப்படி? வாய்ப்பே இல்லைல்ல.
கண்டிப்பா. எல்லாருமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்ப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து உச்சத்திலே இருக்கிறதெல்லாம் வந்து இம்பாசிபிள். அந்த உச்சத்தில் இருந்தது காரணமே அவர் அப்படி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணார். ம். தன்னை எங்கேயுமே குறைச்சிக்காம, யாரையுமே காயப்படுத்தாம, எங்குமே எதுவுமே வந்து யாருமே அவர் எதிரியை பார்க்க விடாம பண்ணிட்டார். அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா ஆமா. பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பிடிக்கும். எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும். காரணம் வந்து அவர் அவ்வளோ சிறப்பான மனிதர். அவர் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, சூப்பர் ஹியூமன் பீயிங். ஆனா இப்போ அதான் நான் கேட்ட மாரி, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் கூட அத்தன பேர் அவ்வளோ சிரிக்க வைக்க முடியாது. அவ்ளோ கிரவுட் இருந்தாலும் அப்படி என்கேஜ் பண்றாரு. அதுக்கு ஒரு ஸ்பீச் திறமை இருக்கும். இப்பவும் அந்த கண்ணுல பார்க்கும்போது அந்த ஒரு கோவமா இருக்கும்போது அந்த பாட்டுல வி கேன் see the ஐஸ்ல அவ்வளோ ஃபியர்ஸ் இருக்கு. he still holds that. அது எப்படி பார்க்கறீங்க? அதுதான் அவருடைய திறமை. அதுதானே சூப்பர் ஸ்டார். அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அதுதான் இத்தனை வருடம் கடந்த பிறகும் அவர் வந்து அதை மெயின்டைன் பண்றாருல்ல. எல்லாத்தையுமே அவருடைய பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்றாரு. அவர் கண்ணில் அந்த இமேஜ் மெயின்டைன் பண்றாரு. பாடியை மெயின்டைன் பண்றாருப்பா. அதை விடுங்க. அந்த பாடி வந்து 75 வயசுல இப்படியே மெயின்டைன் பண்றாரு பாருங்க. ஸ்லிம்மா வாக் போறாரு பாருங்க அழகா. ஆமா. கேஷுவலா இருக்காரு. கேஷுவலா வாக் பண்றாரு பாருங்க. அது வந்து அவருடைய தனித்துவம் அதெல்லாம். அதான் சார். இப்போ நான் வந்து ஒரு மீம் கூட பார்த்தேன். பிஃபோர் பாகுபலி இட்ஸ் நாட் பான் இண்டியன், இட்ஸ் அ ரஜினிகாந்த் ஃபிலிம் அப்படின்னு. முன்னாடியில இருந்தே அவருக்கு மட்டும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பேர் இருந்ததில்ல. அது மட்டும் எப்படி சாத்தியம்? இல்ல அப்படி நீங்க தனித்துவமா அவருக்கு மட்டுமே இதெல்லாம் சொல்ல முடியாது. கமல் சாருக்கும் அதே மாதிரி தான். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணது இவங்க 2 லெஜெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும். அவங்கெல்லாம் பில்ட் பண்ண இண்டஸ்ட்ரியை அடுத்த கட்டம் கொண்டு போனது இவங்க 2 பேர். படைப்பு ரீதியா பல படைப்புகள் மூலமா கமல் சார் கொண்டு போனார்னா, ரஜினி சார் வந்து மார்க்கெட் ரீதியா பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயம் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. 2 பேருமே எக்ஸ்பேண்ட் பண்ணது தான். அவங்கவுங்க தனித்துவமா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அப்படிதான் இவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஒரு யாரையும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. அவங்கவுங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. ரஜினி சார் தனித்துவமாக நிற்கிறார். அதை நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். 50 காலம் தனித்துவமாக சூப்பர் ஸ்டாராக நிற்கிறதும் அவருக்கான மார்க்கெட்டை ஸ்டடியாக வச்சுக்கிறதும் இன்றைக்கும் ஒரு டாப்பில் ஒரு ஹீரோவாக தொடர்ந்து இருக்கிறது தான் நம்முடைய பெருமையாக நம்ம பேசணும். கண்டிப்பாக. இந்த நிறையா இதெல்லாம் வரும்போது போடுவாங்க. ஸ்டில் திஸ் இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் 75-year-old மேன் ஃபார் 1000 crore ஃபிலிம். கிட்டத்தட்ட கூலி மேலேயும் ஜெயிலர் 2 மேலேயும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் வந்து பல இன்டர்வியூவில் இதை நான் சொல்லிட்டேன். நம்ம பேசலை. நான் வந்து பல இன்டர்வியூவில் என்ன சொன்னேன்னா, இந்த ப்ரெஷரை போடாதீங்க அந்த டீம் மேலே அப்படின்னு சொல்கிறேன். இந்த ப்ரெஷர் எல்லாம் நீங்கள் போடாதீங்க. 1000 கோடின்ற ப்ரெஷரை தமிழ்லையும் போடாதீங்க, கான்வர்சேஷன்லையும் போடாதீங்க தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். என்னுடைய லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, என்னுடைய டார்கெட் வந்து அந்த 150 ரூபாய் கொடுத்து வாங்குற ரசிகனை திருப்திப்படுத்தணும், 190 ரூபாய் கொடுத்து வாங்குற ரசிகனை திருப்திப்படுத்தணும். தவிர எனக்கு எவ்வளோ டார்கெட் பண்ணது, எவ்வளோ கிராஸ் கலெக்ஷன் பண்ணது எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா அதுவும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு சம்மந்தம் வந்து என்னுடைய ரசிகன் தான். ஏன்னா படைப்பை முடிச்சாச்சு. படைப்பை முடிச்ச பிறகு என்னுடைய டார்கெட் யார் இருக்கணும்? என்னை நம்பி டிக்கெட் வாங்குற அந்த ரசிகனை நான் திருப்திப்படுத்தணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அங்கே தான் அவர் ஜெயிக்கிறார். அங்கே தான் லோகேஷ் கனகராஜ் ஜெயிக்கிறார். இப்போ லோகேஷ் கனகராஜனுடைய அந்த எண்ணம், அந்த நல்ல எண்ணம் வெற்றி அடையணும். 190 ரூபாவோ 150 ரூபா கொடுத்து வாங்குற ஒவ்வொரு ரசிகனும் இந்த படத்தை கொண்டாடணும். அப்படி கொண்டாடிட்டாலே போகிறோம், அந்த படம் வெற்றி தான். அது எவ்வளோ வெற்றி அடையுது, இண்டஸ்ட்ரீட்டாக மாறுதா, 1000 crore பண்ணுதான்றது காலம் தான் சொல்லும். நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் தான் ஒரு 1000 கோடி கொண்டு வரும். அதனால் அதில் போய் நம்ம போய் லாக் பண்ணிக்கணும். அதை லாக் பண்ணிட்டு வச்சுங்களேன், பெஞ்ச் மார்க்காக குறைச்சி பண்ண மாதிரி ஆகிடும். இந்த படம் 1000 கோடி பண்ணல, அப்போ இந்த படம் வந்து வெற்றி அடையல அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாகும். அப்படி வேண்டாம். நம்முடைய பிம்பம் எப்படி இருக்கணும்னா, இந்த படம் அந்த ரசிகனை திருப்திப்படுத்துச்சா, அடுத்ததா இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக மாறிச்சா. இண்டஸ்ட்ரினா இப்போ இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா வந்து ஒரு 600 கோடி தான் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த படம் உலக லெவலில் 650 கோடி பண்ணாலே இண்டஸ்ட்ரி தான். 700 கோடி பண்ணாலே தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 ஹிட் தான். கரெக்டுங்களா? ஆமாம். அதை அச்சீவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிட்டோம். அது பிறகு 1000 crore நடந்ததுன்னா அதுவும் சந்தோஷம் தான். கண்டிப்பாக. ஆனால் எல்லாருமே சொல்கிற ஒன் ஆஃப் த வெர்சடைல் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமானா எனக்கு வந்து கார்த்தி சார் தோணும். பட் ஆனால் இந்த வருஷம் பார்க்கும்போது கார்த்தி சார் லைனப் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாத்தியாரே மாஸ்டர் எல்லாமே எக்ஸைட்டடாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த வருஷம் எந்த ஒரு படமும் வரல. அதுக்கான ரீசன் என்ன அமைச்சு? இல்லை அப்படி அதாவது நீங்கள் வந்து வரலன்றது வந்து அமையறதுனே. சில விஷயங்கள் வந்து அவருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 படம் வர வேண்டியது. ஓகே. இந்த வருஷம் வந்து வாத்தியாரே வரணும், சர்தார் 2 வரணும். சர்தார் 2 இப்போ வரையும் வரும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். தீபாவளிக்கு வரும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒருவர் வரலன்னா என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் சர்தார் 2 இந்த வருஷம் வரும் தான் அவங்க முதலே சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் அக்டோபர் மாதம் கொண்டு வரணும், தீபாவளிக்கு கொண்டு வரணும் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. வாத்தியாரை பொறுத்தவரை இன்னும் படம் முடியல. அதில் சில விஷயங்கள்னால படம் முடியல. படம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் சர்தார் 2 முடிஞ்சிருச்சு. ஓகே. சர்தார் 2 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச படம். ஸோ இப்போ ஏன் வரல அப்படின்றது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் என்னை பொறுத்தவரையும் இப்படி ஒரு மாசான அப்பீல் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து எவ்ரி இயர் 2 படமாவது கொடுக்கணும். அந்த வகையில் ஒருவேளை இந்த வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி படமே இல்லைன்னா அது வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னென்னா அவர் வந்து தொடர்ந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இல்லாத போது ஒரு வருஷம் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக. ஐ ஃபினிஷ் வித் திஸ் கொஸ்டின். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டட் கிளாஷாக அது ஸ்டேஜ்லேயே வரைக்கும் வந்துருச்சு. பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன். இந்த ஒரு கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க?
எக்ஸ்பெக்டட் கிளாஷ்ன்றதை விட கிளாஷ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஓகே, அதில் டவுட்டே இல்லை. என்ன காரணம்னா பராசக்தி டீம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு, இவங்க அக்டோபர் வரவங்க வந்து ஜனவரி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த கிளாஷை தவிர்க்கவே முடியாது. இந்த பொங்கலுக்கு வந்து தான் ஆகணும். 2 படமும் வந்து தான் ஆகணும். இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி ஒரு 10 நாள் 12 நாள் லீவ் இருக்கும்போது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது படம் 19 வரையும் லீவு. அப்போ 10 நாள் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த பிரேக் மாதிரி இருக்கிறதுல 2 படம் வரலாம். ஒரு படம் மட்டும் தான் வந்ததுன்னா நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கே டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு என்னடா 10 நாள் பொங்கலுக்கு ஒரு படம் தானா, அவ்வளோதான் ஒரு படம் பார்த்துட்டா அதே படத்தை போய் 2வது தடவை உட்காந்து பார்க்க முடியாது. அப்போ நம்ம 2வது ஒரு படம் வந்ததுன்னா நல்ல விஷயம் தானே. அந்த வகையில் 2 படம் வர்றது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஏன்னா 2 முக்கியமான படம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ண முடியும். பொங்கலுக்கு இந்த மாதிரி 2 படம் வந்த படங்கள் எல்லாமே 2 படங்களும் வெற்றி. இப்போ சமீபத்தில் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரிசு துணியும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 2019 ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து விஸ்வாசம் பேட்டையெல்லாம் வந்து பொங்கலுக்கு வந்து தான் 2 படம் வெற்றி அடைஞ்சது. அப்படி 2 படம் வெற்றி அடையும். என்ன ஒன்றே ஒன்று தான், 2 படமும் வந்து இண்டஸ்ட்ரிட்டாக மாற முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாறணும்னா ஒரு படம் வந்து பெருசாக சோலோ ரிலீஸ் ஆனால் தான் இண்டஸ்ட்ரிட்டாக மாற முடியும். அப்போ 2 படமும் வந்து டிவைட் ஆகும். எவ்வளோ வசூல் இருக்கோ இப்போ 2 படத்துக்கான வசூல் வந்து 60-40 மாறலாம், 50-50 மாறலாம், 70-30 மாறலாம். அதாவது 500 கோடி பண்ணது வச்சிங்களேன் அந்த பீரியடில் 70% அந்த படத்துக்கு போகும், 30% இந்த படத்துக்கு போகும். இல்லைனா 60-40னா அந்த படத்துக்கு 300 கோடி போகும், இந்த படத்துக்கு 200 கோடி வரும். 50-50னா 250 கோடி 250 கோடி பண்ணும். அப்போ இண்டஸ்ட்ரிட்டாக ஒரு படம் மாற முடியாது. கரெக்டுங்களா? அப்போது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னா, விஜய் சாருடைய கடைசி படம் இண்டஸ்ட்ரிட்டாக மாறாத அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாறணும் அப்படின்னா சோலோ வந்தால் தான் 950 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 வாரம் கம்ப்ளீட்டாக கலெக்ஷன் எடுத்து பெரிய வசூல் சாதனை பண்ண முடியும். இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படத்தோட வரும்போது நீங்கள் இண்டஸ்ட்ரி மாற முடியாது. அது மட்டும் தான் சிக்கல். அதர்வைஸ் 2மே வர்றது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஏன்னா கேலப்பிங்காக இருக்கும், இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2மே கான்ட்ராஸ்டான ஜானர் படங்கள். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. ஒரே அந்த டிசப்பாயிண்ட் நான் சொல்கிறதா இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. நல்லது தான், இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்தவரை நல்லது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எல்லாம் ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கூலி பற்றி பேசுவோம். அது பிறகு வந்து தீபாவளி ரிலீசஸ் இருக்குது, அது பிறகு டிசம்பர் ரிலீஸ் இருக்குது, ஜனவரி பொங்கல். அதில் பொங்கலுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் வரும்போது இந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சு தமிழ் சினிமா டிசம்பர் முடியத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இயராக மாறணும். அதுதான் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். இந்த வருஷம் வந்து ஆக்சுவலி ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக தான் இருக்குது, அன்லைக் லாஸ்ட் இயர். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கும் அப்படின்னு நாங்களுமே நம்புகிறோம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.